ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஃபெஸ்டிவ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அது கூட எப்படி இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் கவுண்ட் பண்ண போகிறோம். ஒரு ஐட்டம்ஸ் ஒரு நேம் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்ட்டு அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் கவுண்ட் பண்ணுறதும் எப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபிலிம் ஸ்டார்ஸ்ன்னு கொடுத்து நான் சில நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். சரியா? அதை நல்லா பாருங்கள். அதே இது நான் ரிப்பீட்டட் ஐட்டம்ஸும் கொடுத்துருக்கேன். நேம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ரஜினிகாந்த் 2 டைம்ஸு, அப்புறம் நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் நேமை பாருங்கள், அதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்படி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். டூப்ளிகேட் உள்ளே கொடுத்துருக்கேன். சரியா? இதில் இருந்து தான் நம்ம இந்த டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணி ஒன்லி த யூனிக் வேல்யூஸ் இருக்குல்ல, அது மட்டும் எப்படி நம்ம தனியாக கொண்டு வர்றதுன்ட்டு பார்க்க போகிறோம். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு சிங்கிள் யூனிக் வேல்யூஸ் இருக்குல்ல, அது மாத்திரம் இங்கே நான் தனியாக கொண்டு வந்திருக்கிறேன். இது எப்படி நம்ம இந்த டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணி இந்த நேம்ஸை யூனிக் வேல்யூஸை மட்டும் செப்பரேட்டாக கொண்டு வர்றதுன்ட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிளில் இருந்து அந்த யூனிக் வேல்யூஸ் வந்ததுக்கப்புறம் அந்த யூனிக் வேல்யூஸ் எத்தனை தடவை அந்த டேபிளில் ரிப்பீட் ஆகிருக்கு அதை கவுண்ட் பண்ண போகிறோம். சரியா? அந்த டூப்ளிகேட் வேல்யூஸை எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறேன். சரியா? அந்த ரிசல்ட்டு இங்கே காமிக்குது. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்ம போய் பார்ப்போம் எப்படி அதை ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் டூப்ளிகேட் வேல்யூஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த ஃபிலிம் ஸ்டார்ஸுடைய டேபிளுங்க. இந்த இடத்துல தான் நம்ம இது ஃபுல் டேபிள். சரியா? இந்த இது நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் செலக்ட் பண்ணி டவுன் ஆரோ கொடுத்தோன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. அதை நான் என்ன செய்கிறேன்டா, காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷார்ட்கட் கீ, காப்பி ஆகிடும். ஓகே, நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டும் கொடுக்கலாம், இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட்டுக்கு ஷார்ட்கட்டு. சரியா? நான் இப்போ இங்கே அந்த ஃபுல் டேபிள் பேஸ்ட் ஆகிருக்கு. அப்புறம் மேலே பாருங்கள், அந்த டேட்டாங்கிற ஒரு டேப் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்தேன்டா ரிமூவ் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நல்லா பாருங்கள், ரிமூவ் டூப்ளிகேட்னு இந்த ஆப்ஷன் இருக்கா, இந்த இதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ண உடனே இந்த டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதுக்கு கீழே பாருங்கள், எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன், அதுக்கு கீழே கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ரிமூவ் டூப்ளிகேட் கொடுக்க போகிறேன். ரிமூவ் டூப்ளிகேட் கொடுத்தோன்னே இந்த டைலாக் பாக்ஸ் வருதா, இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணியிருக்க காலம் டிக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் ஓகே ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஓகே ப்ரெஸ் பண்ணோன்னே பாருங்கள், 43 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்ட் அண்ட் ரிமூவ்ட், 6 யூனிக் வேல்யூஸ் ரிமைன். இப்போ நம்ம டோட்டல் செலக்ட் பண்ணது 49 நேம்ஸ் இருந்துச்சு. அதுலேருந்து 43 டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 6 யூனிக் வேல்யூஸை மட்டும் நமக்கு கொடுத்துருக்கு. அதுதான் இந்த டூப்ளிகேட் ரிமூவ் ஆகி நமக்கு யூனிக் வேல்யூஸு கிடச்சிருக்குது. சரியா? இப்படி தான் நீங்கள் இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம எப்படி டூப்ளிகேட் வேல்யூஸை கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த நேம் இருக்குல்ல, இந்த அஜித் குமார்ங்கிற நேம் இந்த டேபிளில் டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை ரிப்பீட் ஆகிருக்குதுன்னு இப்போ இதில் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஃபார்முலா என்னென்னா, ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். இந்த பாருங்கள், ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் அந்த ரேஞ்ச் கேட்குதுல, ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணோன்னே அந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் இந்த பாருங்கள், ஃபஸ்ட் நேம் நான் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுக்குறேன். கொடுத்தோன்னே ஃபுல் காலமே அதில் எத்தனை செல் இருக்கோ அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம மேலே வரோம். மேலே கம்மா கொடுத்துட்டு இந்த ரேஞ்சில் க்ரைட்டீரியா, எந்த க்ரைட்டீரியா இந்த இருக்குது, நம்ம செல்லு அஜித்குமார் இங்கே இருக்குது. இந்த செல்லை செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். சரியா? க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோன்னா மறக்காமல் இந்த இது செய்யுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செல் இருக்குல்ல, கவுண்ட் இஃப்க்கு அப்புறம் B2, அதை கிளிக் பண்ணி F4 ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. அது என்னென்னா ரோவையும் காலமையும் அது லாக் பண்ணுது. டாலர் சிம்பிள் ரோக்கு முன்னாடி காலமுக்கு முன்னாடி வரும். பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த கோலனுக்கு அப்புறம் அடுத்து ஒன்று இருக்குல்ல, அதுலேயும் நான் கிளிக் பண்ணி F4 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கம்மா கொடுத்து அந்த க்ரைட்டீரியா அஜித்குமாருங்கிற அந்த E3 செல் அங்கே செலக்ட் ஆகிருக்கு. சரியா? இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா நல்லா கவனிங்க, அஜித்குமாருங்கிற நேம் டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் இருக்குது. சரியா? கீழேயும் இருக்குது. அதுதான் நமக்கு இங்கே ரிசல்ட்டு வந்திருக்குது. அஜித்குமாருங்கிற யூனிக் வேல்யூ எத்தனை தடவை கவுண்ட் ஆகிருக்கோ அது நமக்கு அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கமல்ஹாசன்கிற நேமு இந்த டேபிளில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்ட்டு அதே ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, அதே ஃபார்முலா கவுண்ட் இஃப் போட்டு
ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த ஃபுல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டோம். கமா கொடுத்து இங்கே வருங்க, நான் மறுபடியும் F4 ப்ரெஸ் பண்ணி அந்த லாக் பண்ணுறேன் ரோஸையும் காலம்ஸையும். ஸோ டாலர் சிம்பிள் வந்து ரோக்கு முன்னாடியும் காலமுக்கு முன்னாடியும் வந்திருக்குது. சரியா? கமா கொடுத்ததுக்கப்புறம் இந்த கமல்ஹாசன்கிற செல் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுறேன். இதுதான் நமக்கு க்ரைட்டீரியா. இந்த நேமு அந்த டேபிளில் எத்தனை தடவை கமல்ஹாசன் வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ அது ஃபுல்லாக கவுண்ட் ஆகி நமக்கு இங்கே இந்த டூப்ளிகேட் வேல்யூஸை கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னு பாருங்கள் 13 டைம்ஸ் காமிக்குது. கமல்ஹாசன்கிற நேம் வந்து இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ரேஞ்சில் 13 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. சரியா? ஸோ இது வந்து நீங்கள் பெரிய டேபிள்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நேம்ஸ் ஆர் பர்டிகுலர் க்ரைட்டீரியா வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அது ஃபுல்லாக கவுண்ட் ஆகிரும். சரியா? இப்போ பாருங்கள், அந்த ஃபார்முலாவை ரைட் சைட் செல்லில் வச்சு டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபார்முலா எல்லா செல்லுக்கும் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ ஈச் பர்சன் உடைய நேம் இருக்குல்ல, அது வந்து அந்த டேபிளில் எத்தனை தடவை டூப்ளிகேட்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்புறம் டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நேராக அந்த கவுண்டிங் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பெல் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம எப்போ அப்லோட் பண்ணாலும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.